வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ரிலேட்டடான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வரப்போகிற என்டிபிசி எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, போய் செக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ 31st கொஷின், த ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் NABARD இஸ் இன் டேஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்ம NABARD பேங்க் இருக்குல்ல, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. அது எங்கே இருக்குன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, மும்பை. சம்டைம்ஸ் உங்களுக்கு இப்படி கூட கொஷின் கேட்கலாம், NABARD கொடுத்துட்டு அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ NABARDோட ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த பேங்க் வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னா 12th ஜூலை 1982 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது எந்த கமிட்டி மூலமாக எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னா சிவராமன் கமிட்டி, ஆக்ட் 61. ஓகே. அண்ட் இது எந்த 5 year பிளானில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 6th 5 year பிளான். அண்ட் 6th 5 year பிளானோட டைம் பீரியட் 1980 to 1985. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், யாரை நம்ம ஃபாதர் ஆஃப் NABARD அப்படின்னு கூடுவோம் இந்தியாவில்? யார் ஃபாதர் ஆஃப் NABARDனா நம்மளோட லேட் பிஎம் இந்திரா காந்தி. 32nd question, what is the main aim of the Montreal Protocol? ஸோ இந்த ப்ரோட்டோக்காலோட எய்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட எய்ம் என்னன்னா ஆப்ஷன் ஏ, ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ஓசோன் லேயர். நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஓசோன் லேயர் தான் சன்னில் இருந்து வர்ற ஹார்ம்ஃபுல்லான யூவி ரேஸ் எர்த்துக்குள்ளே வராமல் நம்மளை பாதுகாக்குது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணுற நிறையா திங்ஸ்லேருந்து வர்ற கேஸஸ் வந்து ஓசோன் லேயரை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இந்த ப்ரோட்டோக்காலில் கண்ட்ரீஸ் எல்லாம் சைன் பண்ணியிருக்காங்க, நம்ம ஹார்ம்ஃபுல் கேஸஸ் எது ஓசோன் லேயரை அஃபெக்ட் பண்ணுமோ அந்த கேஸஸ் வெளிவர்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உற்பத்தியையும் யூசேஜையும் கம்மி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரோட்டோக்காலை பண்ணியிருப்பாங்க. 33rd question, which body part can one find the synovial fluid? ஸோ எந்த பாடி பார்ட்டில் சைனோவல் ஃப்ளூயிட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைனோவல் ஃப்ளூயிட் இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னா மூட்டுரை திரவம். ஓகே. இந்த ஃப்ளூயிட் எப்படி இருக்கும்னா ஒரு லூப்ரிகன் மாதிரி, ஒரு எண்ணெய் மாதிரி இருக்கும். ஓகேவா? இது என்ன பண்ணுன்னா நம்மளோட ஜாயின்ட்ஸ் இருக்கும்ல, எலும்போட ஜாயின்ட்ஸு, அதோட மூமெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அந்த எலும்பு, அந்த ஜாயிண்ட்டில் இருக்க 2 எலும்பும் தேயாமல் இருக்கிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த 33rd கொஷனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, ஜாயின்ட்ஸ். 34th question, which is the shortest part of the smallest intestine? ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுடைய சிறு குடலில் எது வந்து சிறிய பாகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிறு குடலில் மொத்தம் 3 பார்ட் இருக்குது. ஓகே. அதில் எது வந்து ஸ்மாலஸ்ட் பார்ட், எது சின்ன பார்ட்டுன்னா டியோடனம். ஆப்ஷன் ஏ, டியோடனம் அதான் ஸ்மாலஸ்ட் பார்ட். ஸோ இப்போ லார்ஜஸ்ட் பார்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி, இலாயனம். ஓகே. ஆப்ஷன் சி, இலாயம். ஓகே. இதுதான் வந்து லார்ஜஸ்ட் பார்ட். அண்ட் தென் ஆப்ஷன் பி இருக்குல்ல, ஜுஜுனம், அந்த ஜுஜுனம் தான் வந்து மிடில் செக்ஷனாக இருக்கும். ஐ ஹோப் இந்த கொஷின் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிறு குடலோட சின்ன பார்ட் எதுன்னா டியோடனம், அதுவே பெரிய பார்ட் என்னன்னா இலாயம், அண்ட் நடு பார்ட் என்னன்னு கேட்டால் ஜுஜுனம். 35th question, which of the following alcohol is known as wood spread? ஸோ எந்த அந்த இது வந்து கெமிஸ்ட்ரி ரிலேட்டடான கொஷின். எந்த ஆல்கஹாலை நம்ம wood spreadங்கிற பேரில் கூப்பிடுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர்
ஆப்ஷன் ஏ மெத்தில் ஆல்கஹால். ஸோ மெத்தில் ஆல்கஹாலை தான் நம்ம உட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். மெத்தில் ஆல்கஹாலோட கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னா CH3OH. ஓகே, சம்டைம்ஸ் மெத்தில் ஆல்கஹாலுக்கு பதிலாக அவங்க கெமிக்கல் நேம் கொடுத்து கூட இந்த கொஷினை கேட்கலாம். ஸோ நம்ம இந்த கெமிக்கல் நேம்ஸ் படிக்கும்போது அதோட கெமிஸ்ட்ரி படிக்கும்போது எந்த நேம் படித்தாலும் அதோட கெமிக்கல் ஃபார்முலாவும் சேர்த்து படித்து வைக்கணும். ஸோ மெத்தில் ஆல்கஹாலோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து CH3OH. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் பி பாருங்கள், எத்தில் ஆல்கஹால். இந்த எத்தில் ஆல்கஹாலை என்னன்னு கூப்பிடுவாங்கன்னா கிரெயின் ஆல்கஹால் ஆர் ட்ரிங்கிங் ஆல்கஹால். நம்ம உட் ஸ்ப்ரிட்டுன்னு மெத்தில் ஆல்கஹாலை கூடுறோம்ல, அதே மாதிரி எத்தில் ஆல்கஹாலை கிரெயின் ஆல்கஹால் அப்படி இல்லைன்னா ட்ரிங்கிங் ஆல்கஹால் அப்படின்னு கூப்பிடுவோம். இந்த எத்தில் ஆல்கஹாலோட கெமிக்கல் ஃபார்முலா CH3CH2OH. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி பாருங்கள், கிளிசரால். இந்த கிளிசரால் வந்து நிறையா ஸ்கின் ப்ராடக்ட்ஸு அதில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் தென் இந்த கிளிசராலை நம்ம என்னன்னு சொல்லுவாங்கன்னா நேச்சுரல் அக்கரிங் ஆல்கஹால். ஸோ நமக்கு இப்படி கூட கொஷின் கேட்கலாம், விச் ஆல்கஹால் இஸ் நேச்சுரலி அக்கரிங் ஆல்கஹால் அப்படின்னு கேட்டால் ஆன்சர் வந்து கிளிசரால் அப்படின்னு எழுதிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு கிளிசரால் வந்து இந்த ப்ராடக்ட்ஸ், இந்த ஸ்கின் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதை தாண்டி ஸ்வீட்னிங் ஏஜெண்ட்டாகவும் மெடிசின் செய்கிறதுலையும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த கிளிசராலோட கெமிக்கல் ஃபார்முலா வந்து C3H8O3. ஓகே, ஸோ கிளிசராலோட கெமிக்கல் ஃபார்முலா C3H8O3. நெக்ஸ்ட் 36th கொஷின் பாருங்கள். செலக்ட் த ரிலேட்டட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் அல்டர்னேட்டிவ். செல்ஸ் சைட்டாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ பேர்ட்ஸுக்கு என்ன? ஸோ இது ஒன்றுமே இல்லைங்க, செல்லை பற்றி படித்தா அது சைட்டாலஜிம்பாங்க. ஸோ பேர்ட்ஸை பற்றி படித்தா அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பி ஆர்னித்தாலஜி, அதான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள், பிளானட்டாலஜி. ஓகே, இந்த பிளானட்டாலஜினா என்னன்னா ஸ்டடி ஆஃப் லைஃபும்பாங்க. லைஃப்னா எப்படின்னா நம்ம அந்த புதைப்பொருள் ஆராய்ச்சிலாம் பண்ணுவாங்களா, அதில் எலும்பு நிறைய ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும்ல, அதை வச்சு ஸோ பழங்காலத்தில் மக்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க அப்படி அவங்க வாழ்க்கையை பற்றி படிப்பாங்கள்ல, ஸோ அதோட பேர் தான் பிளானட்டாலஜி. அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆப்ஷன் சி என்டோமாலஜி. என்டோமாலஜினா என்னென்னா ஸ்டடி ஆஃப் இன்செக்ட்ஸ். ஸோ பூச்சை பற்றி படிப்பாங்கள்ல, அதுதான் என்டோமாலஜி. அண்ட் நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் டி ஆந்தாலஜி. ஆந்தாலஜி அப்படின்னா என்னென்னா ஸ்டடி ஆஃப் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். ஓகே, ஸோ பூவையும் பூ பூக்கிற செடியும் பற்றி படிக்கிறது தான் ஆந்தாலஜி. 37th question. Shalimar Garden, located in Lahore, Pakistan, was built by which Mughal emperor? நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ஷாலிமார் கார்டன். ஓகே, இது வந்து ஒரு தோட்டத்தோட பேர். இது பாகிஸ்தானில் இருக்குது. இதை யார் கெட்டினாங்க? ஓகே, எந்த முகல் ராஜா வந்து இதை கெட்டினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி ஷாஜகான். ஷாஜஹான்னா அதை கெட்டியிருப்பார். ஸோ எந்த வருஷம் கெட்டியிருப்பார்னா 1641 to 1642. ஸோ 41. ஸோ 1641 அந்த கெட்டுற வேலையை ஆரம்பித்து 1642 கெட்டி முடிச்சிருப்பார். அண்ட் இந்த கார்டன் எதுக்காக கெட்டியிருப்பாருன்னா ஒரு பொழுதுபோக்குக்காக தான் இந்த கார்டனே கெட்டியிருப்பார். 38th question. Who among the following was the first cricket player to win Arjuna Award? ஸோ எந்த கிரிக்கெட் பிளேயர் ஃபஸ்ட்டு அர்ஜுனா அவார்டு வாங்கினாங்க, அதான் நம்மளோட கொஷின். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி சலீம் துரானி. ஓகே, இந்த சலீம் துரானி எதுக்கு இந்த அவார்டு வாங்கியிருப்பார்னா இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச்சில் இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அதனால தான் இவருக்கு இந்த அர்ஜுனா அவார்டு கொடுப்பாங்க. அர்ஜுனா அவார்டு யாருக்கு கொடுப்பாங்கன்னா நல்ல ஸ்போர்ட்ஸ் ப்ளே பண்ணுவாங்களா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனும் அத்லட்டிக் பர்சன். ஸோ இதில் யார் ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான்
இந்த அர்ஜுனா அவார்ட் கொடுப்பாங்க. அண்ட் இந்த சலீம் துரானி அவார்டு வாங்கியிருப்பார்ல, அவர் எந்த வருஷம் வாங்கியிருப்பார்னா 1961 வாங்கியிருப்பார். ஸோ அந்த டைம் நடந்த மேட்ச்சில் அவர் நல்லா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார், இந்தியா விசஸ் இங்கிலாந்து மேட்ச்சில். ஓகே. அண்ட் இப்போ அர்ஜுனா அவார்டு அப்படின்னா அதுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு ட்ராஃபி கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, அது போக வந்து 15 lakh கேஷ் ப்ரைஸும் கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து இப்போது 2023 யார் இந்த அர்ஜுனா அவார்டு வாங்கினார், எந்த கிரிக்கெட் பிளேயர்னால் முகமது ஷமி வாங்கியிருப்பார். ஓகே. அண்ட் இந்த அர்ஜுனா அவார்டு எந்த வருஷத்துலேருந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா 1961 தான் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே. அண்ட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இந்த அர்ஜுனா அவார்டு வந்து டாப் மோஸ்ட் அவார்டுன்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு செகண்டில் இருக்க அவார்டு தான். ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் அவார்டு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் அத்லெட் பர்சனுக்கும் கொடுக்குற டாப் மோஸ்ட் ஃபஸ்ட் அவார்டு வந்து என்னன்னா மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்ட். ஸோ மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு இதான் வந்து நம்ம இந்தியாவில் கொடுக்குறதுல பெஸ்ட் அவார்ட். செகண்டு தான் வந்து அர்ஜுனா அவார்ட். அண்ட் இந்த பெஸ்ட் அவார்டு இருக்குல்ல, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு, இந்த அவார்டு வாங்குகிற பர்சனுக்கு அந்த ட்ராஃபி சர்டிஃபிகேட்ஸ் கூட கேஷ் ப்ரைஸாக 25 lakhs கொடுப்பாங்க. ஓகே. அண்ட் இந்த கேல் ரத்னா அவார்டு இருக்குல்ல, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு, இதை ஃபஸ்ட்டு யார் வாங்கியிருப்பார்னா நம்ம செஸ் பிளேயர் விஸ்வநாத் ஆனந்த் தான் வாங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே யங்கஸ்ட்டாக யார் இந்த கேல் ரத்னா அவார்டு வாங்கியிருப்பாங்க, யங்கஸ்ட் பிளேயர்னு பார்த்தா அபினவ் பிந்த்ரா, இவங்க தான் வாங்கியிருப்பாங்க. ஓகே. அண்ட் இந்த கேல் ரத்னா அவார்டு யாருக்கு கொடுப்பாங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணியிருப்பாங்களே அப்படிப்பட்ட ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ்க்கு தான் கொடுப்பாங்க. அண்ட் தென் இந்த கேல் ரத்னா அவார்ட் சொல்கிறேன்ல, மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டு, இது ஃபஸ்ட்டு என்ன நேமில் இருந்துச்சுன்னா ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டுன்னு தான் இருந்திருக்கும். ஸோ அது எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 2021 அந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டை மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா அவார்டுன்னு மாற்றிருப்பாங்க. ஓகே. அது மேஜர் தயான்சந்த் யாருன்னா இந்தியன் ஹாக்கி பிளேயர், அவரோட பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ்னால அவரோட நேமை இந்த கேல் ரத்னா அவார்டுக்கு கொடுத்துருப்பாங்க 2021. 39th question, what is the pH value of acid rain? ஸோ acid rainோட pH வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் லெஸ் தேன் 5.6. நமக்கு ஆல்ரெடி தெரியும் pH வேல்யூ வந்து 0 to 14, pH வேல்யூ 7 இருந்தால் நியூட்ரல், அது வந்து எக்ஸாம்பிள் வந்து வாட்டர், 0 to 7 தட் இஸ் லெஸ் தேன் 7 வந்து ஆசிட், greater than 7 வந்து பேஸ், இது நமக்கு தெரியும். ஸோ pH வேல்யூ ஆஃப் ஆசிட் வந்து ஆசிட் ரெயின் வந்து லெஸ் தேன் 5.6. இதுவே அசிட்டிக் லேக், வாட் இஸ் த pH வேல்யூ ஆஃப் அசிட்டிக் லேக் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆன்சர் வந்து 4.5. அண்ட் இந்த pH இருக்குது தெரியுமா, அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா பொட்டான்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். இது என்ன பண்ணுன்னா ஒரு கண்டென்ட்டில் எவ்வளோ ஹைட்ரஜன் அயான் இருக்குன்னு மெஷர் பண்ணுறது தான் pH. ஓகே. ஸோ pHோட ஃபுல் ஃபார்ம் வந்து பொட்டான்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். 14th question, when was the Swachh Bharat mission launched in India? ஸோ இந்தியாவில் எப்போ ஸ்வச் பாரத் மிஷன் வந்து லான்ச் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2014. ஸோ இது எப்போ லான்ச் பண்ணியிருப்பாங்கன்னா October 2nd 2014 தான் லான்ச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த ஸ்வச் பாரத் மிஷன் இருக்குல்ல, அதோட இன்னொரு நேம் வந்து என்னென்னா ஸ்வச் பாரத் அபியான், அண்ட் இதை வந்து க்ளீன் இண்டியா மிஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் ஸ்வச் பாரத் மிஷன் இருக்குல்ல, இது என்னென்னா நிர்மல் பாரத் அபியான் ஒரு ஸ்கீம் இருந்துச்சு, அதோட அப்கிரேட் வெர்ஷன் தான் ஸ்வச் பாரத் மிஷன். அண்ட் இந்த நிர்மல் பாரத் அபியான் எந்த இயரில் இருந்திருக்கும்னா 2009 இருந்திருக்கும். ஓகே. ஸோ பேசிக்கலி இந்த ஸ்வச் பாரத் மிஷன் வந்து இந்தியாவை வந்து க்ளீனாக வச்சுக்கணும், அந்த மோட்டோவில் தான் க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ ஹோப் இந்த 10 கொஷினும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு 10 கொஷின்ஸ் பார்க்கலாம். ஆல்ரெடி இதோட பார்ட் 1 அண்ட் பார்ட் 2 வந்து நம்ம ஜென்ரல் அவேர்னஸ் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. அண்ட் ஏதாச்சும் டவுட் இருக்குது இந்த கொஷின் ரிலேட்டடான கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோஸ் பார்க்குறவங்க எல்லாம் கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்க கூட இதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.